நாங்கள் வந்து மகளிர் திட்டத்தில் வந்து என்எல்எம்மில் சிஓஸாக வேலை பார்க்குறோம். கிட்டத்தட்ட 10-12 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே. அதில் வந்து சில பேர் வந்து பர்மனெண்ட்டில் இருக்காங்க, நிறைய பேர் வந்து டெம்பரரி ஸ்டாஃப்ஸ் தான். டெம்பரரி ஸ்டாஃபாகவே இருந்தாலும் பர்மனெண்ட் சிஓஸ்க்கு ஈக்குவலாக அவங்கள விட அதிகமாகவும் வேலை பார்க்குறோம். ரெண்டாவது என்னென்னா, நாங்களாம் அதிகமாக இன்சார்ஜ் எல்லாம் கூட பார்த்துட்டு அதிகப்படியான வேலை சுமை இருந்தாலும் மன உளைச்சல் இருந்தாலும் அது எல்லாமே காட்டிக்காமல் நாங்கள் வேலை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனாலும் எங்களுக்கு வந்து சம்பள உயர்வோ எதுவுமே இப்போ வரை நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு தான் ஏரியாவுக்கு நாங்கள் போகணுன்னா வண்டி எடுத்துகிட்டு தான் போகணும். ஆனால் அதுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாது, பயணப்படியோ எதுவுமே கிடையாது. அதே மாதிரி சிஆர்பிஸ்க்கு எந்த ஒரு ஃபண்டுமே கிடையாது. ஆனால் நாங்கள் எங்கள்கிட்ட வந்து சிஆர்பிஸை வேலை வாங்குங்கிறாங்க. ஆனால் சிஆர்பிஸ்க்கு ஒரு 100 ரூபா கூட கிடையாது. அப்படி தான் சிஆர்பிஸ் வேலை பார்க்குறாங்க. அதேமாதிரி எங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் செட்டப் கிடையாது. ஆஃபீஸ் இல்லாமல் நாங்கள் எங்களோட இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்கு கூட நாங்கள் மகளிர் சுயஉதவிக்குழு பார்க்க போகிறோன்னா அங்கே போய் நாங்கள் நின்று ஒருத்தர் வீட்டில் போய் நாங்கள் கெஞ்சிட்டு அந்த மாதிரி தான் எங்களை வந்து இந்த மாதிரியான நிலைமையில் இருக்கோம். எங்களுக்கு தமிழக அரசு உடனடியாக ஏதாவது நடவடிக்கை எடுத்து எங்களோட கோரிக்கைகளை கேட்டு எங்களுக்கு நல்ல வழி கொடுக்கறதுக்கு எங்கள் கனவுகளை தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு எங்கள் கனவுகளை நிறைவேற்றுங்க. கண்டிப்பாக உங்களோட கனவுகளுக்கு நாங்கள் துணையாக நிற்போம்.